கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். முத்துக்கள் பதித்த வேதம் என்கிற நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய பகுதியை வாசிக்கிறேன், கேளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இந்த இடத்திலே வேதத்திலே பார்க்கிறோம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் என்று சொல்லப்படுகிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது. ஆனால் கர்த்தரை கண்டடையத்தக்க ஒரு சமயம் என்று பார்க்கிறோம். வேதத்திலே பர்திமேயு என்கிற ஒரு குருடனை குறித்து பார்க்கிறோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன் கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் என்று பார்க்கிறோம். இந்த இடத்திலே பர்திமேயு என்கிற குருடன், இயேசு வருகிறார், தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவன் என்ன செய்கிறான்? உடனே, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறான். இரங்கும் என்று கூப்பிடுகிற அந்த தருணம் இயேசு வருகிற தருணமாயிருந்தது. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திருக்கிறார். இயேசுவை கண்டடையத்தக்க சமயம் இதுவே என்று வேதம் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிக்கிறேன், கேளுங்கள். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே கடந்து வருகிறார் என்று பர்திமேயு கேட்ட உடனே, ஓ, இதுதான் என்னுடைய நேரம், எனக்கு சுகம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்து எனக்கு விடுதலை கொடுக்கிற நேரம் இதுதான் என்று அறிந்து கொண்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே என்று கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். கூப்பிட்ட உடனே இயேசு அவனுக்கு கூப்பிட்டு தன் அருகே அழைத்து, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம் ஒவ்வொருவருக்கு அருகிலும் வந்து நிற்கிறார், நம்மை அழைக்கிறார். இந்த தருணம் தான் நீங்கள் அவரை கூப்பிடுகிற தருணம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் என்று சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அவர் சமீபமாய் இருக்கையில் என்ன செய்ய வேண்டுமாம்? அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அவரை நோக்கி கூப்பிடுவதென்றால் என்ன? இப்பொழுது நீங்கள் இயேசுவை கண்டடைந்து விட்டீர்களா? கண்டடைந்து விட்ட பிறகு அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். கூப்பிடுவதென்பதால் அவரோடு ஜெபிப்பது, அவரோடு பேசுவது, அவரோடு பழகுவது. அவரோடு பேசுவது என்பது அவர் உங்கள் அருகிலே நிற்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாயிருக்கும். இன்னும் ஒரு வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 25 34 வரை வாசிக்கிறேன், கேளுங்கள். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான்
இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வரச் சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள் என்று இந்த இடத்திலே பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொன்னது நிமித்தம் அடைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் பாடி துதித்தார்கள். அவர்களுக்கு அந்த சமயம் தேவனை நோக்கி ஜெபிக்கிற சமயமாய் காணப்பட்டது. அந்த ஜெபிக்கிற சமயத்திலே அந்த சிறைச்சாலைக்காரன் என்ன செய்தான்? அந்த அஸ்திபாரங்கள் எல்லாம் கலன்று போய் எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிட்டு என்று பார்க்கிறோம். அவர்கள் விடுதலையாக்கப்படுகிற ஒரு நல்ல ஒரு சமயம். பவுலும் சீலாவும் அந்த இடத்துல ஓடி இருந்திருக்கலாம். ஆனால் பாருங்கள், ஓடி இருந்திருந்தால் அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு அந்த ரட்சிப்பு கிடைத்திருக்காது. அவர்கள் தங்களுடைய கட்டுகளிலும் தங்களுடைய வேதனைகளிலும் தங்களுடைய துன்பத்திலும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினது நிமித்தம் அது ஒரு விதத்திலே பார்க்க போனால் அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அது மாத்திரமல்ல, அந்த சிறைச்சாலைக்காரனும் அந்த சமயத்தை பயன்படுத்தி கொண்டதாய் பார்க்கிறோம். அந்த சமயம் கர்த்தரை கண்டறியத்தக்க சமயம் அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு காணப்பட்டது. அந்த சமயத்திலே அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவமாரே, நான் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் பாடி துதித்த பொழுது, ஜெபித்த பொழுது அதை சிறைச்சாலைக்காரன் கேட்டிருந்திருக்க வேண்டும். அந்த துதியும் அந்த ஜெபமும் அந்த சமயத்திலே அவனுடைய காதுகளிலே விழுந்ததனாலே அவன் என்ன செய்தான்? ரட்சிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். அந்த ஒரே இரவிலே அவன் ரட்சிக்கப்பட்டு அவருடைய முழு குடும்பமும் கர்த்தருக்குள்ளே, இயேசுவுக்குள்ளே வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதுதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம். அவரை நோக்கி நீங்கள் கண்டடைந்து விட்டீர்களா? கண்டடைந்து விட்ட பிறகு அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் சொல்லுகிற நேரத்திலே அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, அவரோடு பேசும் பொழுது நாமும் பவுலும் சீலாவையும் போல மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் மாறுவோம். இதே நேரத்திலே நீங்கள் இதுவரையும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் இதுதான் இன்றைக்குத்தான் உங்களுக்கு ரட்சணை நாள். இன்றைக்குத்தான் இயேசுவை நோக்கி நீங்கள் கூப்பிடுகிற தருணம். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி பர்தீமையை கூப்பிட்டது போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில கூப்பிடுங்கள். இன்னொரு சம்பவத்தை பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் முதல் 46 வரை. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சுஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனோட கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்களுமே சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். இந்த இடத்திலே பாருங்கள், அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருடமாய் தன்னுடைய சரீரத்திலே உதிர ஊறல், அது நிமித்தம் வைத்தியர்களுக்கு நிறைய செலவழித்தாள் என்று பார்க்கிறோம். நீங்கள் வாசித்து பாருங்கள். அவள் அதிகமாய் செலவழித்தும் ஒருவராலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்தவள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இயேசு அந்த இடத்திலே வந்திருக்கிறார். மிகுந்த கூட்டம் இருக்கிறது. அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவள் அந்த கூட்டத்துக்குள்ளே எப்படி போவதென்றே தெரியவில்லை. ஆனால் அதுதான் தகுந்த சமயம், இதுதான் அவரை கண்டடையத்தக்க சமயம் என்று அவள் கண்டு கொண்டதை பார்க்கிறோம். அந்த சமயத்தை அவள் தவறவிட்டிருந்தால் அவளுக்கு வாழ்க்கையிலே சுகமே கிடைத்திருந்திருக்காது. ஆனால் இயேசு அந்த இடத்திலே வந்த அந்த சமயத்தை அந்த ஸ்திரீ பயன்படுத்தி கொண்டாள். அந்த சமயத்தை பயன்படுத்தி கொண்டது நிமித்தம் எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், சூழ்நிலைகள் பாதகமாய் இருந்தாலும் அவள் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் என்று பார்க்கிறோம். அந்த இடத்திலே கர்த்தருடைய வல்லமை அவருடைய சரீரத்திலே
பாய்ந்து சென்றது அவளுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தது என்று பார்க்கிறோம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்திலே பார்க்கிறோம், பர்தீமேயு அவரை கண்டடையத்தக்க சமயத்திலே கூப்பிட்டது நிமித்தம் அவர் பார்வையடைந்தார். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவரை கண்டடையத்தக்க, அவரை தொடத்தக்க சமயத்தை கண்டு கொண்டது நிமித்தம் அவள் தொட்டு சுகமடைந்ததை பார்க்கிறோம். இந்த சிறைச்சாலைக்காரன் எப்படியாய் பவுலும் சீலாவும் அந்த இடத்திலே அவன் தற்கொலை செய்து கொண்டிருப்பானா இருந்தால் அவருடைய வாழ்க்கை பயங்கரமாய் முடிந்திருக்கும், அவருடைய குடும்பத்துக்கு ஒரு வேதனை வந்திருக்கும். ஆனால் பாருங்கள், பவுலும் சீலாவும் அந்த இடத்திலே நீ உனக்கு ஒன்றும் செய்து கொள்ளாதே என்று சத்தம் போட்ட பொழுது அவன் உடனடியாக போய் தன்னை தாழ்த்தி அவரை இயேசுவை ரட்சிக்கப்படுவதற்கு, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவன் அந்த இடத்திலே மனம் திரும்பி முழு குடும்பமும் ஆண்டவருடைய அன்புக்குள்ளாய் வந்ததை பார்க்கிறோம். பாருங்கள், இதுதான் அந்த சமயம். இது மாத்திரமல்ல, வேதத்திலே இன்னும் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42, 43 வாசிக்கிறேன், கேளுங்கள். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த இடத்திலே பாருங்கள், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது அவருக்கு வலதுபுறமாக ஒரு கள்வனும் இடதுபுறமாக ஒரு கள்வனுமாக சிலுவையிலே அறையப்பட்டார்கள். அவர்கள் செய்த குற்றத்தின் நிமித்தம் அவர்கள் அடிக்கப்பட்டதை பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ ஒரு குற்றமும் செய்யாதவர், ஒரு பாவமும் அறியாதவர், உங்களுக்காக எனக்காக இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர் சிலுவையிலே அறையப்பட்ட அந்த நாள். அந்த இடத்திலே பார்க்கிறோம், அந்த மற்ற பக்கத்தில் இருக்கிற கள்வன் என்ன செய்கிறான்? ஆண்டவரே, நீருடைய ராஜ்யத்தில் வருகிறது. அப்பொழுது என்ன ஆண்டவரே என்று கூப்பிடுகிறான். அவன் அந்த இடத்திலே கண்டடைந்து கொண்டான். இயேசு சமீபமாய் இருக்கிறார், எனக்கு பக்கத்திலே இருக்கிறார். இந்த நேரத்தை நான் விட்டால் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் பாழாகி போய்விடும். ஆகவே இந்த நேரத்திலே அவர் மரிப்பதற்கு முன்பதாக, இல்லை நான் மரிப்பதற்கு முன்பதாக நான் இயேசுவே என்று கூப்பிட வேண்டும் என்று, ஆண்டவரே நீர் வரப்போகிறீர் அல்லவா உடைய ராஜ்யத்திலே, அந்த இடத்துல என்னை நினைத்தரணும் என்று சொல்லி கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், சரியான தருணத்தை அவன் தெரிந்து கொண்டான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே இதுதான் தருணம். நீங்கள் நாளைக்கென்று சொல்ல முடியாது. நாளை என்பது யாருக்குமே வருமோ வராதோ தெரியாது. ஆகவே இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே அனுக்கிரக காலம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அன்பானவர்களே, இயேசுவே என்று கூப்பிடுங்கள். அவர் பக்கத்திலே அருகிலே வந்திருக்கிறார். அவரை கூப்பிட்டவர்கள் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதில் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் வேதனையிலே போகலாம், வியாதியின் மத்தியிலே போகலாம், துன்பத்தின் மத்தியிலே போகலாம், அல்லது பாவம் அல்லது பிசாசின் பிடிகள், ஏதோ ஒரு கஷ்டத்திலே நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். இப்பொழுதுதான் தருணம். இயேசுவை என்று கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், உங்களை விடுதலையாக்குவார். உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களுக்கு ரட்சிப்பை, தன்னுடைய விடுதலையை கட்டளையிடுவார். உங்களுக்கு அற்புதத்தை, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சுகத்தை கொடுத்தவர் இன்றைக்கு உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். அந்த சிலுவையிலே அறையப்பட்ட அந்த கள்வனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். எவ்வளவு அருமையான பாக்கியம் பாருங்கள். இதுதான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்துல இப்பொழுது நீங்கள் கூப்பிடாவிட்டால் சில வேளைகளிலே மிகவும் தாமதமாகி விடலாம். கிருபையின் வாசல் அடைக்கப்படுகிற நாள் ஒரு நாள் வரப்போகிறது. இந்த கிருபை இப்பொழுதே கிருபை உங்கள் அருகிலே வந்திருக்கிறது. அவருடைய கிருபாசன தண்டையிலே வந்து சேர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே என்று கூப்பிடுங்கள், இயேசுவே என்று கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏற்கனவே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவரோடு பேசி பழகுங்கள், அவரோடு நடக்க பழகுங்கள். வேதத்திலே நாங்கள் கடந்த பகுதிகளிலே பார்த்தோம், ஏனோக்கு தேவனோடு நடந்தார், தானியேல் தேவனுக்கு பிரியமானவர் என்று காணப்பட்டார், தாவீது தேவனுக்கு பிரியமானவர், அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர் என்று காணப்பட்டார். பல காரியங்களை நாம் வேதத்திலிருந்து பார்த்திருக்கிறோம். நீங்களும் அவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டுமா?
அவரோடு நடங்கள், அவரோடு பேசுங்கள். கூப்பிடுவதென்றால் என்ன? அவரோடு பேசுவது, அவரோடு பழகுவது, அவரோடு ஜெபிப்பது, அவரை நோக்கி ஜெபிப்பது. இயேசுவே எனக்குள்ளே வாரும் என்று கேளுங்கள். வந்த அவர் உங்களோடு பழக விரும்புகிறார். உங்களோடு அமர்ந்து தன்னுடைய காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். உட்கார்ந்து வேதத்தை வாசியுங்கள். வேதத்திற்குடாய், வேதத்தில் இருக்கிற சத்திய வசனங்கள் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரோடும் பேச விரும்புகிறார். இதுதான் இரட்சணிய நாள். இதுவே ஆண்டவருடைய கொடுக்கப்படுகிற அனுக்கிரக காலம். இன்றைக்கு அதை விட்டுவிட்டால் சில வேளைகளே ஆண்டுடைய வருகை இன்றைக்கு இரவு இருக்கலாம், அல்லது நாளைக்கு இருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் கடந்து போகிற நாட்களிலே சில நேரங்களிலே உங்களுக்கு மரணம் வரலாம். இன்றைக்கு இருக்கிறவர்கள் நாளைக்கு இல்லாமல் போய்விடலாம். ஆகவே இப்பொழுதே இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்களையும் மாற்றி அவர் தன்னுடைய பரம ராஜ்யத்துக்கு நம்மை சேர்த்து கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுங்கள். வேத வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். இயேசுவே என்று கூப்பிடுங்கள். அவர் இப்பொழுது சமீபமாய் உங்கள் வாசல் அருகே வந்திருக்கிறார். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு வந்து போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 3:20 பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாசல் அருகே இயேசு கிறிஸ்து வந்து நிற்கிறார். அவருக்கு வாசலை திறந்து இயேசுவே உள்ளே வாரும் என்று சொல்லி ராஜாதி ராஜாவை வரவேற்று அவரோடு சம்பவமாய் இருப்போம். ஒரு நாளிலே அவர் ஆண்டுடைய ராஜ்யத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது சந்தோஷமாய் நாம் கடந்து போவோம். அந்த பாருங்கள், அந்த கள்ளனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தருணத்திலே அவன் அதை பற்றி கொண்டான். சிறைச்சாலைக்காரன் அந்த தருணத்தை பற்றி கொண்டான். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த தருணத்தை பற்றி கொண்டாள். இப்பொழுது நீங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தருணத்தை பற்றி கொள்ளுங்கள். இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து, தன்னுடைய இரட்சணியத்தை கொடுத்து, தன்னுடைய விலை மதிப்பில்லாத நித்திய ஜீவனை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்பின் ஆசீர்வாதங்களை கூறுகிறேன். God bless you all.